சார் வணக்கம். நாங்கள் கொஞ்சம் டேட்டாவோட பேசிடுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் சார். எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டா, எதுவுமே நாங்கள் சொல்கிறது கிடையாது. சரியா? 25,125 உமன் போலீஸ் இருக்காங்க. அதில் ஒரு டிஜிபி இருக்காங்க, ஏடிஜிபி 3 பேர் இருக்காங்க, ஐஜி 12 பேர் இருக்காங்க, டிஐஜி 10 பேர் இருக்கிறாங்க, எஸ்பி 35 பேர், ஏடிஎஸ்பி 10 பேர், டிஎஸ்பி 83 பேர், இன்ஸ்பெக்டர்ஸ் 1151 பேர், சப் இன்ஸ்பெக்டர் 897 பேர், ஹெட் கான்ஸ்டபிள் 6067 பேர், கான்ஸ்டபிள்ஸ் 8895 பேர், அமைச்சு பணியாளர்கள் எல்லாம் உள்ளிட்ட எல்லாரும் சேர்த்து நான் சொல்கிறேன். இதில் எல்லாம் உமன் இன்ஸ்பெக்டர் தான், இந்த 1000லாம் சொல்கிறேன், எல்லாம் சேர்த்து 25,125 பேர். சரியா? இதை தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்துக்கும் பிரித்தோம் அப்படின்னா இந்த 25,000 அப்படியே ஸ்பெஷல் ஃபோர்ஸாகவே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்ட்டு பிரித்தோம்னா ஒரு மாவட்டத்துக்கு 661 பேர் வராங்க. சரியா? சராசரியாக தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் குறைஞ்சது 10,000 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இதில் ஆமாம், இதில் இந்த 661 பேர் நான் இருக்கிற எல்லாத்தையும் பிரித்து சிங்கப்பெண்ணுக்காகவே கொடுத்தா கூட இவ்வளோ பேர் தான் வராங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு 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 பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு இந்த அரசு நினைக்கிறது அப்படின்னா உண்மையில நல்லது நடக்கணும். ஆனால் இது யதார்த்தத்துக்கு இது அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடந்துருமா? அதில் முதல்ல இந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டங்கிறது ஒரு போங்காட்டம். இது எலெக்ஷன் டயத்தில் ஒரு அடிச்சு விடுற மாதிரி, நம்ம என்ன ஆட்சிக்கு வர போகிறோம் சொல்கிறது சொல்லு ஒன்று அடிச்சு விட்டாங்க ஒரு பாயிண்ட். இவங்க சொல்கிற போது அதில் சிங்கப்பெண் திட்டத்தில் ஒரு அதிரடியான ஒரு ஆயுதங்களை கொடுத்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. முதல்ல எங்களுக்கு அதை தாண்டிட்டு சில கேள்விலாம் இருக்குது. உள்ளபடியே முதலமைச்சர் யார், முதல் போட்ட அமைச்சர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. முதலமைச்சர் எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கார், முதல் போட்ட அமைச்சர் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார். ஓகே, டெல்லிக்கு போகிறார் முதலமைச்சர். இவ்வளோ நாளாக கொடுத்துட்டு இருக்கிற அந்த மரபை மீறிடாதீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது முதலமைச்சர் அதில் எளிதாக கடந்து வர்றார். ஓகே, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு எந்த ஒரு கேள்விக்கும் அரசாங்கத்திலிருந்து யாருக்கும் பதில் சொல்றதுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. ஓகே, அமைச்சர்கள் போறாங்க, அவங்கவுங்க ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, கூட ஒரு கேமராமேனை கூட்டிகிட்டே போறாங்க, அவர்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டு எடிட் பண்ணி விஜயோட சாங்ஸ் எல்லாம் வச்சு போடுறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது முதல்வர் தொடர்ந்து அமைதி காக்கிறார் அப்படின்றது ரொம்ப கவலையா இருக்கு. நாங்கள் அவருக்கு வாக்கு செலுத்தலை, அவர் தான் எங்களுக்கான முதலமைச்சர். ஆனால் இவ்வளோ அமைதி எதற்கு? எல்லாத்துக்கும் நான் மக்கள்கிட்ட பேசிப்பேன். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆபீசர்ஸ் தான் பதில் சொல்றாங்களே சார், அரெஸ்ட் தான் நடக்குது. ஆபீசர்ஸ் தான் பதில் சொல்றாங்க, அரசாங்கம் எதுக்கு சார்? ஆபீசர்ஸ் தான் பதில் சொல்றாங்க, கரெக்ட். அரசாங்கம் எதுக்கு? கலைச்சிட்டு போயிடுங்க. அரசு ஆபீசர்ஸ் கவர்மெண்ட் ரூல் பண்ணிப்பாங்க. இது ஊடகமே திரண்டு ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுக்குங்கிறது எங்களால ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு திமுக ஆட்சியில கேட்டது உங்களுக்கு ஆச்சரியம் இல்ல? நான் அப்படி சொல்லல. திமுக ஆட்சியில கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம், திமுக அதை பண்ணிடுச்சு. ஒரு முதலமைச்சர் தொடர்ந்து பத்திரிகையை சந்திக்க மாட்டாரு. அவர் சட்ட ஒழுங்கு சம்பந்தமா இந்த மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பத்தி அட்ரஸ் பண்ண மாட்டாரு. ஆனா ஒரு கேள்வி கூட எழுப்ப மாட்டாங்க. இந்த அஞ்சலி படத்துல அஞ்சலி பாப்பா ஒன்று இருக்கும், அதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அதை செக்யூர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் இருக்கு அவருக்கு. எங்களுக்கு கவலையாவும் இருக்கு. ஜனநாயகத்தோட 4வது தூண் பத்திரிகை. ஒரு கேள்வி கேளுங்க. ஏன் இப்ப என்ன உடனே எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. 6 மாசம் தான் ஒரு டைம் வேணும்ல, ஏன் உடனே கேள்வி? இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, பேசட்டும், பண்ணட்டும், அவர் கத்துக்கட்டும். சரிதான், 6 மாத காலம் டைம் கொடுக்கலாம், இல்ல 1 வருடம் கொடுக்கலாம். எதுக்குன்னா திட்டம் சார்ந்த பார்வைக்கு. இப்ப 2000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க, 2500 ரூபாய் கொடுக்கணும். திட்டம் இல்லையா? தாய்மாமன் சீர் திட்டம், வீட்டுக்கு 6 சிலிண்டர் திட்டம் எடுத்துக்குங்க. 6 மாதம் எடுத்துக்குங்க, ஒரு வருடம் எடுத்துக்குங்க, தப்பு இல்லை, விளக்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம், பொறுமையா இருக்கும். ஆனா சட்டம் ஒழுங்குங்கிறது உங்க கடமையில ஒண்ணு. அது நீங்க என்னைக்கு நீங்க அந்த சார்ஜ் எடுக்கிறீங்களோ அப்பவே உங்க கைக்கு வந்துருச்சு. அதுக்கு நான் டைம் டியூரேஷன் கேட்பேன், அதற்கு நான் அட்ரஸ் பண்ண மாட்டேன், அதற்கெல்லாம் எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துறதுங்கிறது எங்களால் ஏற்றுக்க கொள்ள முடியாதுங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஓகே, நீங்க அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க அதை பண்ணாம விலகி போறீங்க. எவ்வளவு நாள் ஓட முடியுமோ ஓடுங்க. ஆனா நாங்க கேட்கிற கேள்வி கேட்டுட்டே தான் இருப்போம். கேள்வி கேட்கறது தப்புனா எங்க போறது? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இவ்வளவு நாள் உங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல? ஏடிஜிபி தான் போட்டிருக்கீங்க, சரி ரைட்டு. இதுக்கு முன்னாடி இந்த திட்டம் இன்னைக்கு காலையில ஆரம்பிக்க போற சிங்கப்பெண் அதிரடி திட்டம் ஏன் முதல்வர் தள்ளி வச்சாரு? அவரோட பிஏவா இருக்கிற ரூட் மாஃபியாவை சேர்ந்த ஜெகதீஷோட வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கும்போது இதை ஏன் செய்யல?
அப்ப இதுக்கு என்ன காரணம் எங்களுக்கு புரியல. இதுக்கு என்ன காரணம்னு. முக்கியமான திட்டம்னு நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தது. தேர்தல் அறிக்கையில முக்கியமான திட்டம்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை வந்து துவங்கி வைக்கிறதுக்கு ஏற்கனவே ரிஹர்சல் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த திட்டத்தை கரெக்டா பண்ணணும்னு ரிஹர்சல் எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப குறிப்பிட்ட அந்த திட்டம் வந்து புறக்கணிக்கப்பட்டதுக்கு யார் தான் பதில் சொல்லுவாங்க? எல்லாத்துக்கும் ரீல்ஸ் போட்டுப்பீங்களா? ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டாமாங்க? இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அரசாங்கமும் சொல்லியிருக்கோம்ல, இந்த காரணத்திற்காக இந்த திட்டம் வந்து தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது, மீண்டும் இந்த திட்டம் இந்த தேதியில வரும். எந்த அட்ரஸும் கிடையாது, எந்த அட்ரஸும் கிடையாது. இப்படி ஒரு முதலமைச்சர், இப்படி ஒரு அரசாங்கம் ரொம்ப எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. பார்வையே ரொம்ப கூர்மையா இருக்கு. என்னடா இப்போ எது செஞ்சாலும் எல்லாரும் இப்படி சேஃப்கார்ட் பண்றாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான், திமுக காரங்க கேட்க கூடாது. திமுக கேள்வி கேட்டா பிடிக்கல, அப்ப யார் தான் கேட்பாங்க? பத்திரிகையாளர் கேட்கறது இல்ல. கேட்கிற திமுக காரங்க கேட்கிற கேள்விக்கும் பதில் இல்லை. அது திமுக பண்ணிவிட்டு இருப்பார் சார். ஏன் தொல்லை? திமுக கரண்ட் கட்டு திமுக பண்ணுச்சு. இவங்க ஆட்சியில் வந்து உட்காந்துட்டு சார், இது எவ்வளவு பெரிய சாபம் பாருங்க. ஜனநாயகத்தோட சாபம் இது. இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், கரண்ட் கட்டுக்கு திமுக காரணம், தண்ணி வராது திமுக காரணம். இதெல்லாம் என்ன சாபம்ன்றேன். இதுக்கு பதில் சொல்றீங்கன்னா சொல்ற வேண்டிய இடத்துல இருக்க முதலமைச்சர் அமைதியா இருக்காரு. அவர் சார்பா இருக்கிறவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவர் சார்பா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு நாங்க மீண்டும் இந்த காலத்துல தான் இருக்க போறோம். இங்க அட்ரஸ் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். தொடர்ந்து காலத்துல தான் இருக்கும், போராடும். என்ன நீங்க எங்களுக்கு தூட்டுருங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்க பேசிட்டே தான் பேசுறது. பேச வேண்டாம் நீங்க சொன்னாலும் நாங்க பேசுவோம். இது ஜனநாயகத்துக்கான குரல். சட்ட ஒழுங்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க அட்ரஸ் பண்ணணும். யாருமே அட்ரஸ் பண்ணல. முதலமைச்சர் பொறுமையா பேசுவாருன்றீங்க. என்னைக்கு பேசுவாரு அவரு? துரை தமிழ்ச்செல்வன், நீங்க டிஎம்கேனுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனு. நான் வந்து யூனியன் கவர்மெண்ட்டினுடைய ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதாவது தமிழ்நாடு லா அண்ட் ஆர்டரில் ரொம்ப பெஸ்ட் ஸ்டேட்டு, சரியா? பெண்களுடைய பாதுகாப்பில் மிக சிறப்பான இடத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. சென்னை மிக மிக பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநகரம். தமிழ்நாடு போலீஸ் மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு துறை. இதை தான் நீங்கள் கடந்த காலங்களில் பேசிட்டு இருந்தீங்க. அதுதான் உண்மையும் கூட, சரியா? அதுதான் ஆஸ் பர் யூனியன் கவர்மெண்ட்டினுடைய என்சிஆர்பியினுடைய ரெக்கார்ட் படி அதுதான் உண்மை. ஆனால் அதற்கு மாறான குற்றச்சாட்டுக்களை தான் தேர்தல் பிரச்சாரத்தில் திரு விஜய் வந்து முன்வைத்து கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்களுடைய இளைஞரணி தலைவர், எதிர்கட்சி தலைவர், நீங்கள் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறவரை தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார் அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. இது அவங்க என்ன ஆயுதத்தை எடுத்தாங்களோ, திரு விஜய் எதை எடுத்தாரோ அதே ஆயுதத்தை நீங்க பிரயோகப்படுத்த தொடங்கிட்டீங்களா? இது ஒரு ஆயுதம் இல்லை, இங்க உளவியல் சிக்கல் இருக்கு. மருத்துவர் அதை அழகா அட்ரஸ் பண்ணாரு. என்ன சொன்னாரு? ஹி நீட்ஸ் டைம் அப்படின்னாரு. ஆனா அந்த போர்வைக்குள்ள போய் தாவைக்கா ஒளிஞ்சிக்க முடியாது. அவர் வந்து டைம் கேட்கறதுக்கு அவர் வந்து ஒரு பாமரன் கிடையாது, அவர் ஒரு அதிகாரி கிடையாது. அவர் இந்த மாநிலத்தின் முதல் குடிமகன், அவர் இந்த மாநிலத்தோட முதலமைச்சர். அவருக்கு டைம் கேட்டுட்டு இந்த ரியாக்ட் பண்ற அளவுக்குலாம் இது அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு கல்யாணம் மாதிரி. சட்டம் ஒழுங்கு நீங்க கல்யாணம் பண்ண உடனே வந்துடும். நீங்க பதவி ஏற்கும் பொழுதே சட்டம் ஒழுங்கு உங்க கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். துப்பாக்கி படத்துல சஸ்பென்ஸ்லயே செத்துருன்னு சுடுவார் இல்ல, அந்த மாதிரியோ அல்லது AK-47 எடுத்துட்டு வந்தோ அப்படியெல்லாம் கையில தொட்டா கூட சிஎம் வந்து வேற மாதிரி தான் ஆகும். அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுங்க. அதெல்லாம் படத்துல தான் பண்ண முடியும். முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட நண்பா நண்பிகள் அதான் எதிர்பார்க்கறாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா சொல்றாங்க, நீங்க அப்படியெல்லாம் உங்களை விட முடியாது, நீங்க பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகும், நீங்க கட்டாயம் இதுக்கு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், உடனே இது செஞ்சாகணும். அண்ணன் சொல்றதும் அதுதான், நாங்க சொல்றதும் அதுதான். இது அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இப்ப எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் அவர்கள் அட்ரஸ் பண்ண மாதிரி, தற்போது எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி, இது நீங்க டைம் எடுத்து ரியாக்ட் பண்ற செக்ஷன் கிடையாது. இது அது இல்ல. ஒரு ஸ்டேட்மெண்ட் எதிர்பார்க்கிறீங்களா அரசு தரப்பில்? அதுதான் அடுத்து சொல்றேன். இப்ப உங்க சைடுல இருந்து ஏதாவது ஒரு குறைஞ்சபட்ச விளக்கம், தார்மீக தன்மை. நீங்க கரூர் பிரச்சனையில எஸ்கேப் ஆன மாதிரி இன்னொரு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க இது நாள் வரல என்ன செய்றீங்கன்னா, இது வேற யாரோ செய்யறாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கரூர்ல சொன்னீங்க. இப்ப வரல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து இங்க இருக்கிற தாவே காட்சிக்கு சட்ட ஒழுங்குக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. அதுதான் நாங்க சொல்றோம். சம்திங் உங்க சைடுல இருந்து ஒரு குறைந்தபட்ச இது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், இது யார் இதுல இருக்கா, இதுக்கப்புறம் இது நடக்காம இருக்கும் அப்படின்னு குறைந்தபட்ச மக்களுக்கு ஒரு தகவல் சொல்லுங்க. உங்களை எல்லாம் ஆக்ஷன் ஹீரோவா பாக்குறாங்க, நீங்க இன்னும் வரையும் சென்டிமெண்ட் ஹீரோவா தான் இருக்கீங்க. இதனால் வரையும் உங்களோட துறை அமைச்சர்கள் ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரு. ஒரு அமைச்சர் என்ன பண்றாரு, மாறுவேஷம் போட்டு கோயிலுக்கு போறாரு, கோயில்ல போய் 4000 லஞ்சம் வாங்கிட்டான் ஒருத்தன் சுட்டி காட்டுறாரு, அது மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாரு. ஒரு பாமரன் இதுல ஹாஸ்பிட்டல்ல அவன் லஞ்சம் வாங்கிட்டார், அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறார். ஒரு பிராமணருக்கு ஒரு நடவடிக்கையும் ஒரு எளியவனுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதுலாம் சரியில்லை.
உங்க அமைச்சர்கள் எடுக்கிற அந்த மாறுவேஷ போட்டி, உங்க அமைச்சர்கள் செய்யற அந்த அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நாங்க உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். முதலமைச்சர் கொஞ்சம் உங்கள்ட்ட இருந்து அதை ரியாக்ட் பண்ணாருன்னா நாங்க அமைதியா இருப்போம். இப்ப உங்களுக்கான 5 வருஷம் டைம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப நாங்க எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். தயவு செய்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே சார், நீங்க முதலமைச்சரை நம்பலாம் சார். தனிப்பட்ட வகையில் நான் முதலமைச்சரை நம்பவில்லை. சரியா? தமிழ்நாட்டுக்கு டிஜிபியாக ஒரு ஆகச்சிறந்த அதிகாரி, இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன், நான் நிகழ்ச்சி முடிச்சிடறேன். ஒரு ஆகச்சிறந்த ஒரு அதிகாரியை மகேஷ்குமார் அகர்வால் அப்படிங்கிற பிஎஸ்எஃப்னுடைய ஸ்பெஷல் டிஜிபியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவரையும் தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய 1,23,282 காவலர்களையும் நாங்கள் நம்புகிறோம். இந்த மாநிலம் ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இருப்பதை அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். இங்கே நிகழக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அவர்கள்தான் கட்டுப்படுத்துவார்களே தவிர எந்த சூப்பர்மேனாலும் வந்து எந்த மாற்றத்தையும் நிகழ்த்த முடியாது. அவர்கள் செய்வார்கள், நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள்.